ஓகே, நம்ம வந்து இதுக்கு முதல் வீடியோவில் வந்து எளிய நிலை இலையம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சிக்கலான நிலை இலையத்தை பற்றி பார்ப்போம். நார்மலாக அதில் இருக்கிற அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போகிறேன். புத்தகத்தில் வந்து பார்த்து நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கட்டாயம் வந்து எனக்கு வந்து அனுப்பி விடுங்க. அடுத்ததாக வந்து சிக்கலான நிலை இலையத்தை வந்து 2 வகையான வேறுபட்ட கால் வகைகள் காணப்படும். ஒன்று வந்து கால், இன்னொரு வகை வந்து உரியம். சரியா? இந்த காலில் வந்து இருக்க காலில் வந்து 4 வேறுபட்ட வகையான கால் வகைகள் காணப்படக்கூடியதாக இருக்கும். ஒன்று கால்கலன், இன்னொன்று குளப்போடு, இன்னொன்று கால் புடைக்கலை விளையம். இந்த மூன்றுமே வந்து இந்த இடத்துல வந்து உயிரற்றதாக இருக்கும். உயிரற்றதாக இருக்கும். இது மட்டும் வந்து உயிருள்ளதாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த கால்கலனை வந்து பார்த்தோம்னா கால்கலன் சாதாரணமாக இப்படி ஒரு அமைப்பில் வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். தாவரத்தில் வந்து நிலைக்குத்தாக நீரை கொண்டு செல்வதற்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து உதவக்கூடியதாக இருக்கும். இந்த குளற்போடிங்கிறது வந்து இருமுனை கூண்டியதாக இருக்கும். கால் நார்கள் வந்து எடுத்தோம்னு சொன்னால் கால் நார்கள் வந்து குளப்போடிகளை விட வந்து குறுகியதாகவும் நீண்டதாகவும் காணப்படக்கூடியதாக இருக்கும். இதுதான் வந்து நீண்டதாக காணப்படும். இது வந்து சின்னதாக காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த கால் நார்களும் வந்து பொதுவாக வந்து தாவரத்தில் வந்து இலைக்குத்தாக நீரை கொண்டு செல்வதற்கு உதவக்கூடியதாக இருக்கும். இந்த புடைக்கல் விளையம் வந்து உணவு சேமிப்பிலும் பக்க கடத்தலிலும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் உதவக்கூடியதாக இருக்கும். பக்க கடத்தலிலும் உணவு சேமிப்பிலும் வந்து இது வந்து உதவக்கூடியதாக வந்து இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமான கால் நிலையத்தின் தொழிற்பாடுகள் எடுத்தோம்னு சொன்னால் தாவரத்தில் நீரையும் கணிப்புகளையும் வந்து மேல் நோக்கி கடத்துறதும் அதுதான் வந்து சாக்கேற்றம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தாவரத்துக்கு பொறிமுறை ஆதாரத்தை வழங்குறதுன்னு தான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து கால் நிலையத்தின் ஒட்டுமொத்த தொழிலாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ தான் வந்து இதற்கு முக்கியமான விடயங்கள். அதே உரிய நிலையத்தை எடுத்தோம்னா உரிய நிலையத்தில் நெய்யரி குழாய் மூலகங்கள், தோழமை கலங்கள், புடைக்கலை விலை கலங்கள் உரிய நார் காணப்படக்கூடியதாக இருக்கும். இது வந்து உரிய நார் மட்டும்தான் வந்து உயிரற்றது. இது மூன்றுமே வந்து உயிருள்ளதாக வந்து காணப்படும். உயிருள்ளதாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். உயிருள்ளதாக வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த நெய்யரி குழாய் மூலகங்கள் வந்து உணவை கடத்துவதில் உதவக்கூடியதாக இருக்கும். இந்த நெய்யரி குழாய் மூலகத்தில் என்ன காணப்படாதுன்னு சொன்னால் கரை காணப்படாது. இந்த நெய்யரி குழாய் மூலகத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிறது வந்து தோழமை களம். இதில் கரு காணப்படாது. தோழமை களம் தான் வந்து நெய்யரி குழாய் மூலகத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதில் கரு காணப்படும். ஆனால் இதில் என்ன செய்யப்படாது? கரு காணப்படாது. ஸோ தோழமை களம் தான் வந்து நெய்யரி குழாய் மூலகத்தின் அனைத்து தொழிற்பாடுகளையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வந்து புடைக்கலை விளையக்கலங்கள். இந்த புடைக்கலை விளையக்கலங்கள் வந்து அதாவது உரிய புடைக்கலை விளையம். இந்த உரிய புடைக்கலை விளையம் வந்து சாதாரண புடைக்கலை விளையம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஆனால் 27 தாவரத்தில் மட்டும் தான் என்ன செய்யப்படும்? இது வந்து காணப்படக்கூடியதாக இருக்கும். இந்த உரிய நார் வந்து வள்ளுவக்கர நாரை வந்து ஒத்ததாக காணப்படும். தாவரத்தில் வந்து தாங்கும் தொழிலை வந்து இது வந்து புரியக்கூடியதாக இருக்கும். தாவரத்தில் வந்து தாங்கும் தொழிலை வந்து புரியக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த உரிய இலையத்தின் ஒட்டுமொத்தமான தொழிலை வந்து பார்க்கும்போது இலையினால் உற்பத்தி செய்யப்படும் உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்வது தான் வந்து இந்த உரிய இலையத்தின் தொழிலாக காணப்படும். ஸோ நம்ம வந்து களம், அதோட இலையம் பார்த்தோம். இலையத்தில் பெரிய இலையம், நிலை இலையம், பிரி இலையம், அதில் உச்சி பிரியிலையும் பக்க பிரியிலையும் இடைப்பூந்து பிரியிலையும் அதை காணப்படுற இடங்கள் வந்து தெளிவாக பார்த்துட்டோம். அடுத்ததாக வந்து நிலை இலையத்தில் வந்து எளிய நிலை இலையம், சிக்கலான நிலை இலையம், எளிய நிலை இலையத்தில் புடைக்கலை விலையம், முட்டுக்கலை விலையம், மயூர்கலை விலையம்லாம் பார்த்து முடிச்சு இப்போ நிலை இலையத்தில் வந்து கால் இலையம், உரிய இலையம்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸோ இதோட வந்து தாவர இலையங்கிற பகுதி வந்து முழுமையாக நிறைவுப்படுது. ஒரு களம்னு இருக்க ஒரு சின்ன பகுதி கேள்வியில் வந்து நம்ம இவ்வளோ இடையம் படித்திருக்கோம். இன்னும் இதில் விலங்கு இலையங்களையும் வந்து நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து ஷோர்ட்டாக வந்து பேசினா நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக வந்து என்ன செய்ய இருக்கும். குயிக்காக படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி குயிக்காக வந்து அன்னன்னைக்கே சொல்கிறத வந்து டக்குன்னு ரிவிஷன் பண்ணால் வந்து ஈஸியாக வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸை பார்ப்போம்.